நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. எவ்வளவு ஆசை! ஒரு கியூல நின்னா கூட ஒரு 2 நிமிஷம் நிக்கிறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. அடுத்தது நம்ம வந்துடணும். அவசர ஆசை. ஆசை இருக்கலாம், அவசரம் இருக்கலாமா? அவசர ஆசை இருக்கிறது. அவசர ஆசை இருக்கின்ற பொழுது வல்லமை வந்து சேராது. வல்லமை வர வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமாக அதற்கான ஸ்பேஸ், அதற்கான ஒரு இடைவெளியை கொடுத்து அதை நாம் சிந்திப்போம். சென்னையில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியாதுங்க. இன்னைக்கு ரொம்ப காசு இருந்தா தான் வாங்க முடியும். பிளாட் தான் எல்லாம். இப்ப பாருங்களேன், இந்த பிளாட்டை பத்தி எனக்கு நிறைய நாளா ஒரு கேள்வி. இங்க ரியல் எஸ்டேட் காரங்க யாராவது இருந்தா, இல்ல பில்டர்ஸ் யாராவது இருந்தா எனக்கு பதில் சொல்லணும். இந்த சுவர் எந்த இல்லை, அந்த சுவரும் எந்த இல்லை, அது பக்கத்து வீட்டு சுவரு. இந்த நிலம் எந்த இல்லை, அடுத்தவன் கூரை. இந்த கூரை எந்த இல்லை, அது அடுத்தவன் தர. இப்ப என்னத்துக்கு 3.5 கோடி உனக்கு? எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. இப்படி காத்து அடைச்சு விக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ்க்கு அவ்வளவு இடம், அவ்வளவு காசு. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைகள் மீது கடமை இருக்கிறதோ, குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் மீது அவ்வளவு கடமை இருக்கிறது. அந்த கடமையை எப்படி புரிந்து கொள்வது? நான் என் மகனிடம் சொல்லுவேன், தாயிடம் எதை நீ மறைக்க நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சாபமாக முடியும். அதை மறைக்காதே, அதை மறைக்காதே. தாய் தந்தையரிடம் மறைக்கக்கூடிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யாதே. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்தவர்கள் உன் பின்னால் வருவதற்கான ஒரே வழி. பல நேரங்களில் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருந்து அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கிறோமா? பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், சமீபத்தில் ஒரு 2 அற்புதமான விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அற்புதமான விஷயங்கள். மடையர்கள்னு சொல்றோம்ல, அறிவுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள் யார்? மடையர்கள். மடையர்கள் என்றால் என்ன தெரியுமா? மட்டர்கள் என்பவர்கள் கிணறு தோண்டக்கூடியவர்கள். அவர்களை வைத்துக்கொண்டு அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தண்ணீர் பாசனத்திற்கு அணைகளை கட்டி அணைகளுக்கு மடை வைப்பார்கள். கதவு தண்ணீர் ஏரிகளில் நிரம்புகின்ற பொழுது பாசனத்திற்காக மடையை திறக்க வேண்டும். மடையை திறப்பதற்கு எந்த இயந்திரமும் இல்லாத நேரத்தில் இந்த மட்டர்கள் தான் கடைசி சோறு சாப்பிட்டு விட்டு வீட்டில் எல்லோருக்கும் விடை சொல்லிவிட்டு உலகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த மடையை திறந்து வைப்பார்கள். அப்படி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து மடையை திறந்து வைக்கக்கூடியவர்களினுடைய பெயரால் நாம் அடுத்தவர்களை வசைப்பாடுகிறோம். இன்றிலிருந்து அந்த சொல்லை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம். அந்த சொற்களின் மீது இருக்கக்கூடிய கவனத்தை வைத்துக் கொள்வோம். இன்னொரு சொல் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாமி வருதுங்க, கடவுள் ஊர்வலமாக வருகிறார், தேர் செல்கிறது, லட்சக்கணக்கான பேர் தேர்வடம் பிடிக்கிறார்கள். இறைவனை வழிபடுவதும் தேரை பிடிப்பதும் வாழ்க்கையை சுபிக்ஷமாக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்தியாவிற்கு உரியது. அந்த நம்பிக்கையில் எல்லோரும் வடம் பிடிக்க வருகிறார்கள். அத்தனை லட்ச பேர்களில் ஒரே ஒருவன் மட்டும் அந்த சாமியையும் பார்க்க மாட்டான், மக்களையும் பார்க்க மாட்டான், தேரையும் பார்க்க மாட்டான், தேர் சக்கரத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அந்த தேர் சக்கரம் எங்கேயாவது முட்டுச்சுன்னா கையில ஒரு சின்ன முட்டு வச்சிருப்பான். அந்த முட்டு வச்சு அப்படி திருப்புவான். தேர் கோவில் பக்கம் திரும்பும். தேர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கடவுளை சுமந்த தேரை, மக்கள் வடம் பிடித்திருக்கக்கூடிய தேரை கோயிலுக்கு செலுத்துவதற்காக தன்னுடைய புண்ணியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையின் வளத்தையும் பற்றி எந்த அக்கறையும் படாமல் அந்த முட்டை மட்டும் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் ஆள் முட்டு ஆள். நாம் எப்படி அவர்களை அழைக்கிறோம்? தியானம் என்பது என்ன? வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், நீ சமையல் செய்கிறாயா, சமையல் செய்கின்ற பொழுது உப்பு போடுகிறாயா, உப்பு போடுகின்ற பொழுது உன் தியானம் இருக்கிறதே, அந்த நிலைக்கு பெயர் தானம்மா ஞானம், அந்த நிலைக்கு பெயர் தான் தியானம் என்று பேசுகிறார். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழுமையாக இருத்தல். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒருவன் வாழ்க்கையில் தோற்று போனான், தன் குருவை தேடி போனான். அந்த குருவை தேடி போகின்ற பொழுது அந்த குரு சொன்னார், வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். இது குரு சொன்ன பதில். இது குருமார்களின் தேசம். எத்தனையோ காரியங்களில் நம்மால் விடை காண முடியாத நிலையில்
நமக்கு குருமார்களுடைய வாசகங்கள், அவருடைய குரு வாசகம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல வெளிச்சத்தை தந்திருக்கிறது. அதுதான் இலக்கியம், அதுதான் சொல், அதுதான் சிந்தனை. அவர் போய் சொன்னார், என் வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, எனக்கு எப்படியேனும் நான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எனக்கு வழி சொல்லுங்கள். குரு சொன்னார், வாட்ச் யுவர் ஸ்டெப். இது பத்தல குருவே, வேற ஏதாவது சொல்லுங்க. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், தட்ஸ் இட். அவன் சரி போயிட்டு வரேன்னு கிளம்புனான். குரு சொன்னார், இருட்டாயிடுச்சே, தங்கிட்டு நாளைக்கு போயேன். இல்லை நான் போகணும், நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நான் போகணும். வெளியில வந்தார் குரு, கார் நின்றுட்டு இருக்கு. கார்ல ஏறினா. சிஷ்யனிடத்தில் கேட்டார் குரு, உன் வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 70 கிலோமீட்டர். இருட்டாயிடுச்சு, எப்படி போவ? கார்ல போயிருவேன் குருவே. அதான் கார்ல போனாலும் இருட்டா இருக்கே, லைட் இருக்கே குருவே. லைட் இருக்கா? எங்க போடு. போட்டான். லைட்டு எவ்வளவு தூரத்துக்கு வருது? 2 அடிக்கு வருது. 2 அடி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போயிடலான்னு நீ சொல்லும் பொழுது, நம்முடைய அடுத்த அடியை நிதானிப்பதன் மூலமாக நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாதா? வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், வல்லமை பெற வேண்டும் என்றால், அடுத்த அடியை, அடுத்த வார்த்தையை கான்சியஸோடு, மிக ஆழமான முழுமையான கான்சியஸோடு நாம் சந்திக்கின்ற பொழுது, அந்த வினாடியை சந்திக்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரே இலக்கு சிகரம் தொடுவது என்றால், பெருமக்களே, சிகரம் தொடுவது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது.